ஹாய் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான திருவிழாவ பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க. அந்தியூர்ல ஆடி மாசம் நடக்கிற மிக பிரம்மாண்டமான திருவிழாவ பத்தி தாங்க இந்த வீடியோ. இப்ப நாங்க அந்தியூருக்கு போயிட்டுருக்கோம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தியூருக்கு இப்ப என்ட்ரி ஆகிட்டோம். எங்களுக்கு முன்னாடி நெறைய காரு, டூ வீலர் அந்த மாரி நெறைய பேர் திருவிழாவ பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ நாங்களும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா போயிட்டுருக்கோம். ஸோ அந்தியூர் ரீச் ஆயிட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்டானால ஹார்ட் போட்டு நம்ம அந்தியூர்ன்ற ஒரு இத அழகா வச்சிருந்தாங்க. இப்ப அந்த சாமி கோயில் இருக்க வனத்துல என்ட்ரி ஆயிட்டோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்ளோ கார் எவ்ளோ இருக்கு பாருங்க. இது அந்த சாமி கோயிலுக்கு முன்னாடி இந்த ஒரு மாடு டிஃபரெண்ட்டா இருந்தது. ஸோ அதையும் வீடியோ எடுத்தோம். இதுதாங்க அந்த சுவாமி கோயில். ஸ்ரீ குருநாத சுவாமி திருக்கோயில். இது ஒரு காட்டுக்குள்ள தாங்க இருக்கு. அந்த காட்டுல பாருங்க, அந்த சாமி பார்க்கறதுக்கு எவ்ளோ பேர் லைன் நின்றுருக்காங்கன்ட்டு. இது அங்க இருக்க ஒரு குளங்க. குளத்துல தண்ணி இல்லாதனால எல்லாரும் ஜாலியா அதுல கார்ல போயிட்டுருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு கயிறுல டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நான் டிவில தாங்க, படத்துல தாங்க பார்த்துருக்கேன். இத நான் நேர்ல பார்த்தேன். இந்த பொண்ணு ரொம்பவே ரிஸ்க் எடுத்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஸோ இப்ப அந்த சந்தைக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்கோம். இங்க மிகவும் பிரசித்தி பெற்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்நடை மற்றும் குதிரை சந்தைன்னு தாங்க சொல்லணும். இதுல பல ஊர்கள்ல இருந்தும் அவங்கவங்க அவங்க வச்சிருக்க அந்த மாடு, இந்த மாதிரி நாய்கள், அப்புறம் குதிரை எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவாங்க. சேல்ஸ்க்காக கூட்டிட்டு வருவாங்க. ஸோ அதுல நமக்கு எது பிடிச்சிருக்குங்களோ நம்ம அவங்கள வாங்கிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புறா இது எல்லாமே வச்சிருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். குதிரை சந்தைன்னு சொல்லிட்டு இங்க நெறைய அ அ பல ஸ்டேட்ல இருந்தும் இங்க இருந்து இந்த கால்நடைகள் வியாபாரத்துக்காகவும், மற்றும் அங்க நடக்கிற போட்டி, இந்த குதிரை போட்டிலாம் சொல்றாங்கல்ல, அந்த குதிரை போட்டியில கலந்துக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி நெறைய டிஃப்ரெண்ட்டான குதிரைகள் அவங்கவங்க வளர்க்குறத கூட்டு வந்திருந்தாங்க. இந்த குதிரை பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பாருங்க ரொம்ப அழகா இருந்தது. ஒரு மாதிரி கிரே கலர்ல இந்த குதிரை வித்தியாசமா இருந்தது. நாங்க அத எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணோம். இந்த குதிரை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆனா எதுக்குன்னு எனக்கு தெரியல. நாங்களும் அத பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஆனா பக்கத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது. அவங்க 2 பேரும் ட்ரெய்னர்ஸ் போல ரொம்ப பயம் இல்லாம கூட்டிட்டு போனாங்க. இந்த ஆடு பாருங்களேன், இது ஒரு மாரி இதனோட காது ரொம்ப பெருசா ஒரு மாரி வித்தியாசமா இருந்தது. இந்த மாரி டிஃப்ரெண்ட்டான மிருகங்கள் எல்லாமே, இந்த மாதிரி விலங்குகள் எல்லாமே நம்ம இங்க பார்க்கலாம். இந்த குதிரைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் குடுத்துருக்காங்க. ஆனா எதுக்கு குடுத்தாங்கன்னு தெரியல. அதனோட கப்பு பாருங்க அங்க வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற குதிரைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹைஜீனிக்கா தாங்க வச்சிருக்காங்க. ஒவ்வொரு குதிரைக்குமே பாருங்களேன், அது சாப்பிடுறதுக்காக தனித்தனியா ஒரு கேன் மாரி வச்சு அதில கட் பண்ணி அதில அந்த புல்லுலாம் போட்டு வச்சிருந்தாங்க. எங்களால பக்கத்தில போய் வீடியோ எடுக்க முடியலைங்க. ஏன்னா, திருவிழா 1 வாரம் நடக்கும். பட் ஆரம்பிச்ச 2 நாள்லயே மழை ரொம்ப அதிகமா வந்ததுனால, அங்க பாருங்களேன், அந்த போற வழி எல்லாமே ரொம்பவே சேரும் சகதியுமா தாங்க இருந்தது. அதனால எங்களால பக்கத்தில போயிட்டு எங்களால வீடியோ எடுக்க முடியல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட நிலைமைலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெறையா எங்களால பக்கத்தில போய் ஷூட் பண்ணவே முடியல. ஸோ நெறைய குதிரைகள் அதனால நாங்க மிஸ் பண்ணோம். உங்ககிட்ட காமிச்சது அதில கம்மி தான் அந்த குதிரையோட இது எல்லாமே. இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா தூரி எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம சின்னவங்க, பெரியவங்க எதுவுமே டிஃப்ரெண்ட் பார்க்க வேண்டியது இல்லைங்க. ஜாலியா எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு விதமான தூரியுமே இதில டிஃப்ரெண்ட்டா இருந்தது. சின்ன குழந்தைகள் விளையாடுறதாகட்டும், பெரியவங்க ஆகட்டும் நெறைய பேர் வந்திருந்தாங்க. இங்க பாருங்களேன், எவ்ளோ கூட்டம் இருக்கு பாருங்களேன். இவ்ளோ பேருமே ஈவினிங் 4:00க்கே இவ்ளோ ரஷ் இருந்தது. இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த குதிரை எல்லாமே காமிச்சேன் இல்லைங்களா? அதனோட ஷெட் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்க. இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பெரிய திருவிழான்னு தாங்க சொல்லணும். எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி கடைகள், இந்த மாரி அந்த மக்கள் கூட்டம் பல ஊர்ல இருந்தும், பல சுத்து வட்டார பகுதிகள்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா, இந்த குருநாத சுவாமி கோயிலுக்கு சாமிய தரிசனம் பண்றதுக்காகவும், பட் மற்றும் இந்த இந்த தூரி இது எல்லாமே என்ஜாய் பண்றதுக்காகவும் நெறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்கவங்க எவ்ளோ ஜாலியா அவங்கவங்க குழந்தைங்கள கூட்டிட்டு போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லாவே ஒரு மெயின் ரோடுங்க. அந்த மெயின் ரோடையே பிளாக் பண்ணிட்டாங்கன்னு பாருங்களேன். அதுக்குன்னா அந்த திருவிழா எந்த அளவுக்கு எல்லாரும் கொண்டாடுவாங்கன்னு பாருங்க. இது நம்மளோட 90ஸ் கிட்ஸோட ஃபேவரைட் சாக்லேட்ன்னு சொல்லலாம். ஸோ பம்பாய் மிட்டாய். ஸோ அந்த கடையும் நான் அங்க பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னோட சின்ன வயசுக்கே நான் போயிட்டு வந்தேன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நீங்களும் நியர்பை பிளேஸ்லலாம் இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஈரோடு சுத்து வட்டாரத்தில இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த திருவிழா நீங்க மிஸ் பண்ணிடாம இன்னைக்கு போய் பாருங்க. இந்த வீடியோ என்னால இன்னைக்கு தான் போட முடிஞ்சது. ஆக்சுவலா நான் நேத்து தான் போயிருந்தேன். இங்க பாருங்க அந்த குழந்தையெல்லாம் ஜாலியா தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாரி வித்தியாசமான தூரி ஐட்டம்ஸ் குழந்தைங்க, சின்னவங்க, பெரியவங்கன்ட்டு இல்லாம
நெறைய பேர் எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோல ஒவ்வொன்னா எப்படி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க அவங்க வச்சு, அவங்க எல்லாருமே என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஜாலியா கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து இன்னைக்கு ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்க குழந்தைங்களையும் கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அது இல்லாம அங்க நெறைய ஸ்நாக்ஸ் கடைகள், இந்த மாதிரி பழ கடைகள் எல்லாமே வச்சிருந்தாங்க. இந்த பழம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பர்கூர் பக்கத்துல நியர்பை வந்து மேல வந்து ஹில் ஸ்டேஷன் வந்து பர்கூருங்க. ஸோ அங்க கிடைக்கிற இந்த இந்த பேரிக்கான்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாம் ஒரு சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாரி அந்த பேரிக்காய் எல்லாமே அங்க ரொம்பவே நெறைய வச்சிருந்தாங்க. கடைகள் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் உணவுகள்னு சொல்லலாம். உணவுன்றத விட ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அங்க நெறைய வித்தியாசமான கலர் கலரா வந்து ஃப்ளேவரபிள் அல்வா எல்லாமே வச்சிருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்து இங்க பேரிக்கா வாங்கிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல வந்து அந்த பர்பி, தேங்காய் பர்பி, அந்த வெள்ள பர்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்க பக்கத்துல மாதேஸ்வரன் மலை இருக்கு. ஸோ அங்க ஃபேமஸ் ஆனது வந்து இந்த இனிப்பு பண்டங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா? பக்கத்துல நான் க்ளோஸ்அப் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அல்வா எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டா அழகழகா வச்சிருந்தாங்க. நமக்கு பார்க்கும்போதே ரொம்ப ஆசையா இருந்தது. முறுக்கு அந்த மாரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நெறையவே இருந்தது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கடைகள் பாருங்க எவ்ளோ பிரம்மாண்டமா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, எல்லாருமே அவங்க ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணி அத வாங்கிட்டு போனாங்க. ஸோ நம்ம இதுலலாம் பார்த்தீங்கன்னா, ஹார்ஸ் ரைடிங் தான் வந்து பொதுவா பார்த்துருப்போம். இங்க வந்து கேமல் ரைடும் இருக்கு. ஸோ உங்க குழந்தைங்களோட கூட்டிட்டு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க குழந்தைங்க 2 பேர் பாருங்க எவ்ளோ அழகா குதிரையில உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் இதெல்லாம் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி நெறைய பழம் வந்து கடைகள் நான் சொன்னேன் இல்லைங்களா? பேரிக்கா ஃபேமஸ். அது ஒரு சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்டின்ட்டு. அந்த கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா இருந்தது. இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து அ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நெறையா இருந்தது. இங்க பாருங்க அந்த 2 குழந்தைங்க எவ்ளோ அழகா ஜாலியா போயிட்டுருக்காங்கன்ட்டு. இந்த மாரி அப்பளம் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க நீட்டா போய் உட்காந்து சாப்பிடலாம். ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு சண்டே எல்லாருக்கும் லீவு வீட்ல தான் இருப்பீங்க. ஸோ யாராவது இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இருந்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்கள இந்த திருவிழாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னையோட லாஸ்ட்டுங்க. ஜாலியா போய் என்ஜாய் பண்ணுங்க. பாய்.